கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 54 அதிகாரம் 15 வசனம். இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டமல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். ஒரு ஊரில் யாசகன் ஒருவன் வாழ்ந்து வந்தான். தினமும் வீடுதோறும் யாசகம் பெற்று அதை உண்டு வாழ்ந்தான். அந்த ஊரில் அரசன் ஒருவனும் வாழ்ந்து வந்தான். அந்த அரசர் தன் போர் சேவகருடன் காட்டிற்கு சென்று விலங்குகளை வேட்டையாடி வந்தான். யாசகன் எப்போதும் யாசகம் பெற செல்லுகையில் சில வாக்கியங்களை உரக்க உச்சரித்து கொண்டே செல்வான். அவ்வாறு அன்றிரவு அரசன் வீட்டருகே செல்கையில் செய்தார்க்கே செய்த வினை என்ற வாக்கியத்தை அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருந்தான். அதை கேட்டு எரிச்சலடைந்த அரசரின் மனைவி, இவன் யாரை குறித்து செய்தார்க்கே செய்த வினை என்று சொல்கிறான்? வர வர இவன் தொல்லை தாங்க முடியவில்லை. இதற்கொரு முடிவு கட்டியே ஆக வேண்டும் என்றெண்ணியவனாய் தனது வீட்டு அறுசுவை உணவை வைத்து அதில் விஷம் கலந்து யாசகனுக்கு அளித்தாள். அதை பெற்றுக்கொண்ட யாசகன் ஓரிடத்தில் தனியே அமர்ந்தவனாய், ராஜா வீட்டு உணவு அறுசுவை உணவாக இருக்கும், அதை மற்ற உணவோடு சாப்பிட்டால் ருசி கெட்டுவிடும், ஆதலால் ராஜா வீட்டு உணவை பிறகு சாப்பிடலாம் என்று எண்ணியவன் அரசர் வீட்டு உணவை சிறு மூட்டையாக கட்டி வைத்துவிட்டு மற்ற வீடுகளில் வாங்கி வந்த உணவை சாப்பிட்டுவிட்டு படுத்து தூங்கினான். கவலை ஏதுமின்றி பொழுது புலர்ந்தது. விழித்தெழுந்த யாசகன் தன்னிடம் அரசன் வீட்டு சாப்பாடு உள்ளதே என்று காட்டிற்கு சென்று ஆற்றில் குளித்துவிட்டு ஒரு மரத்தடியில் அமர்ந்திருந்தான். அப்போது வேட்டைக்கு சென்ற அரசன் பசியும் தாகமும் மேலிட களைத்து போனவனாய் அம்மரத்தடியை வந்தடைந்தான். தன்னுடைய பரிவாரங்கள் சூழ அரசன் மிகுந்த பசியில் அவதிப்படுவது அவன் முகத்தில் வெளிப்பட்டது. அதை கண்ட யாசகன் அரசனிடம், இதை சாப்பிடுங்கள், அரசே உங்கள் வீட்டு உணவுதான் என்று உணவு மூட்டையை கொடுத்தான் அன்போடு. உணவு மூட்டையை பிரித்து பார்த்த அரசன் தன் வீட்டு உணவுதான் என்று திருப்தியடைந்து அதை உண்டான். உணவை உண்டு முடித்த அரசனின் நெஞ்சை கவ்வியது விஷம். நிலை குலைந்து தலை சாய்ந்து அவ்விடத்திலேயே உயிர் நீத்தான் அரசன். அதை கண்ட அமைச்சர் யாசகனிடம் விவரம் கேட்க, நான் ஏதும் அறியேன், செய்தார்க்கே செய்தவினை என்றிட, அவ்வாக்கியத்தின் குறிப்புணர்ந்த அமைச்சர் அரசனின் மனைவியிடம் சென்று, நேற்றிரவு அந்த பிச்சைக்காரனுக்கு உணவளித்தீர்களா என்று கேட்க, உடனே அரசனின் மனைவி, செத்தானா அந்த பரதேசி? அவன் சாகட்டு முன்னுதான் உணவில் விஷம் கலந்து கொடுத்தேன் என்றாள். அதற்கு அமைச்சர், யாசகன் சாகவில்லை, செத்தது உன் கணவன்தான் என்று நடந்ததை சொன்னார். அதை கேட்ட அரசனின் மனைவி, அவன் அப்பவே சொன்னானே செய்தார்க்கே செய்தவினை என்று, நான் செய்த செயல் என் கணவனின் உயிரையே பறித்துவிட்டதே என்று கதறி அழுதாள். அழுதென்ன பயன்? இறந்த கணவன் திரும்பி வந்திடவா போறான்? இந்த மாதிரிதான் நம்மில் பலர் மூடர்களாய் இருந்து விடுகிறோம். செய்தார்க்கே செய்தவினை என்பதை அறியாதவர்களாய் பல தீய செயல்களை பிறருக்கு செய்கிறோம். பின்பு அது நமக்கே கெடுதலாய் முடிய வருந்துகிறோம். ஆம், எனக்கு அன்பானவர்களே, ஒரு நிலத்தில் கோதுமையை விதைத்தால் கோதுமையைத்தான் அறுவடை செய்ய முடியுமே அன்றி மற்ற பயிர்களை அறுவடை செய்ய முடியாது. அதே போலத்தான் நாம் எதை விதைக்கிறோமோ அதையே அறுப்போம். இன்றைய கதையிலும் அரசனின் மனைவி யாசகன் சாக வேண்டும் என்பதற்காக விஷம் கலந்த அறுசுவை உணவை கொடுத்தாள். நடந்தது என்ன தெரியுமா? தன் புருஷனே அந்த உணவை உண்டு மரித்து போனான். ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்க எண்ணி நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் நமக்கு மிகவும் நெருக்கமானவர்களை பாதிக்கும். ஆகவே நாம் பிறருக்கு நன்மை செய்வோம், ஜெபம் செய்வோம். எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பிதாவே, எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் அன்பை ஊற்றுங்கப்பா. பிறரை நேசிக்கவும் பிறருக்கு நன்மை செய்யவும் உதவி செய்ய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.